Very important. General seat. This is first general category for the top 10 ranks. இதை படிச்சுட்டு காமிச்சிருவா, படிச்சுட்டு காமிக்கிறேன். அதை படிச்சுட்டா மறுபடியும் உங்களுக்கு காட்டினா நீங்க போட்டோஸ் பண்ணிக்கலாம். Right. The general sir, top 10 ranks. First வந்து தர்மபுரி மாவட்டம் சார். தர்மபுரி மாவட்டத்தில் அக்ஷிதா எஸ் என்கிற மாணவி சார், ரேங்க் நம்பர் 1. ரேங்க் நம்பர் 1. நெக்ஸ்ட் 2 திருப்பூர். திருப்பூர் ரோஹித் பாலன் ஏ. ரோஹித் பாலன் ஏ. இந்த ஸ்கூல் நேம் எல்லாம் சொல்லணுமா? தேவையில்லை, ஊரை சொன்னா போதும் இல்லையா? கொடுத்தலாம் சாப்பிட்டு வந்து ரேங்க் 2. அடுத்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வெங்கட கிருஷ்ணன் ஏ, ரேங்க் 3. தென் ரேங்க் 4 அரியலூர் மாவட்டம் ரிக்ஷிதா டி. ரிக்ஷிதா RIK, ரிக்ஷிதா டி, rank 4. rank 5 ரத்தன் எஸ் ஜோ. ரத்தன் எஸ் ஜோ, அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அவர் ரேங்க் 5th. அவர் ரேங்க் 6th சிவகங்கை விக்னேஷ் என். என் விக்னேஷ், ரேங்க் 6. ரேங்க் 7 தன்ஷிகா DK ஈரோடு. தன்ஷிகா DK ஈரோடு. நெக்ஸ்ட் ரேங்க் 8 திருப்பூர் மகேஸ்வர் டி. மகேஸ்வர் டி, ரேங்க் 8th. அடுத்த ரேங்க் 9 அரியலூர் மாவட்டம் தர்ஷினி எஸ். தர்ஷினி எஸ், ரேங்க் 10th வந்து ரேணுகா தேவி ஆர், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். This is for the general. Yes. The next academic streams for 7.5% of the government quota. Devadarshini P, rank 1, Salem மாவட்டம். Devadarshini P, rank 1. rank 2 Pugalesh K. Pugalesh K, rank 2, திருச்சி மாவட்டம். ஜனார்த்தனம் ஆர், திருவண்ணாமலை மாவட்டம், rank 3. rank 4 ஈரோடு மாவட்டம் கவின் கே, rank 5. சேலம் மாவட்டம் கோகுல கிருஷ்ணன் எம், rank 6. நாமக்கல் மாவட்டம் முகிலன் ஜி, rank 7. கிருஷ்ணகிரி மாவட்டம் லக்ஷ்மிபதி ஆர், கிருஷ்ணகிரி. Then rank 8, the same Krishnagiri district, Paramesh V. Paramesh V, rank 9 Salem மாவட்டம் அர்ச்சனா எஸ், rank 10 again Salem மாவட்டம் அச்சயா எஸ். These are all rank lists. சார் கொடுத்துடலாமா?
தற்பொழுது நாம பார்க்கக்கூடியது பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு பேருக்கு இந்த தரவரிசை பட்டியல்ல இடம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்காரு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். அதன்படி அவர் சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதற்கட்டமாக எவ்வளவு பேர் இந்த ஆண்டு விண்ணப்பித்திருந்தார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதாவது தமிழகத்தில் மட்டும் 420 பொறியியல் கல்லூரிகள் இயங்கிட்டு வருது. இந்த வருஷம் 2,42,000 பேர் இந்த பொறியியல் கல்லூரியில் சேர்வதற்காக விண்ணப்பித்திருந்திருக்கார்கள். அரசு ஒதுக்கீட்டில் 2 லட்சம் இடங்கள் இருக்கு. அதன்படி எவ்வளவு பேருக்கு இந்த தரவரிசை பட்டியலில் இடம் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.